ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெட் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணணும் அப்படின்னு தெரியலையா? இந்த 5 கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சுனாலே நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அந்த 5 கொஷின்ஸ் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு, ஹவு டு கிராக் த எக்ஸாம் இன் த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லே எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஸ்டடி பிளான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த சப்ஜெக்ட் அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிடலாம். செகண்டு, வாட் இஸ் த சிலபஸ்? டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் அது வந்து நம்ம பார்த்தாலும் எந்த யூஸும் கிடையாது. ஒரு புக்கு 6th புக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டாப் டு பாட்டம் 5 சப்ஜெக்டும் டாப் டு பாட்டம் பேப்பர் 1க்கு படிக்கணும். பேப்பர் 2வாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சோஷியல் மேஜர்னால் சயின்ஸ் மேக்ஸ் படிக்க தேவையில்ல, இல்லை சயின்ஸ் மேக்ஸ் மேஜர்னால் சோஷியல் படிக்க தேவையில்லை. பட் எந்த புக்கு நீங்கள் கையில் எடுத்தாலும் அதை டாப் டு பாட்டம் படிக்கணும் டெட் எக்ஸாமுக்கு. அதுதான் அதோட சிலபஸ். தேர்ட் கொஸ்டின், விச் சப்ஜெக்ட் ஷுட் பி கிவன் மோர் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, இப்போ டெட் பேப்பர் 1க்கு நம்மளுடைய எலிஜிபிலிட்டி மார்க் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக இருக்கு இல்லையா? ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த எலிஜிபிலிட்டி மார்க்கை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நம்ம படிக்கணும். இதை பற்றின டீட்டெயில் வீடியோவும் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டெட் பேப்பர் 2வாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னும் நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபோர்த்து கொஸ்டின், இஸ் இட் நெசசரி டு ஜாயின் ஏ கோச்சிங் அகாடமி? கண்டிப்பாக கோச்சிங் அகாடமி ஜாயின் பண்ணி தான் டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. யாருமே டெட் எக்ஸாமுக்கு கோச்சிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. அது வந்து மணி தான் வேஸ்ட் ஆகும். டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான். அது வந்து நம்ம கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கு கூட நம்ம கோச்சிங் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது நம்ம செல்ஃப் ஸ்டடி நல்ல ஸ்ட்ராங் பிளான் ஸ்ட்ராட்டஜியோடு ஃபாலோ பண்ணாலே நம்ம ஈஸியாக இதை வந்து கிளியர் பண்ணிடலாம். நம்ம வந்து அகாடமி போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் டெஸ்ட்டு பேட்ச் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் 250 அந்த மாதிரி ரேஞ்சுக்கலாமே டெஸ்ட் பேட்ச் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். ஃபிஃப்த்து ஒன் வந்து, ஹவு மெனி ஹவர்ஸ் ஷுட் யூ ஸ்டடி டெய்லி? ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் படித்தாலே ஈஸியாக டெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.